கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஆண்டவர் கடைசி அந்த 2 வரிகளிலே சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் மகா இரக்கமுள்ள தெய்வம், அவருடைய அன்பு மகா பெரியது. நம் அனைவரும் மேலும் அவர் தயவுள்ளவராயும் அன்புள்ளவராயும் பாசத்தோடு நேசத்தோடு நம் அனைவரையும் அன்பான பார்வையோடும் பார்க்கிற நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில சில இடங்கள்ல கர்த்தர் திட்டவட்டமாய் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் இதில் ஒன்று. அது என்ன வார்த்தை? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த விஷயத்துல மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறதை பார்க்கிறோம். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை, ஆமென், அவர்களுக்கு தாங்களே கேடுண்டாக்கும்படியாக அவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் அவர்களை கனவீனப்படுத்தாவிட்டாலும் கூட, நான் அவர்களை எந்த விதத்திலும் தாழ்த்தாவிட்டாலும் கூட, அவர்களே கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் எப்பொழுதும் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டுமா? கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் வாழ வேண்டும். நம்முடைய தேவனை எக்காரணத்தை கொண்டு நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய், நிர்விசாரமாக அவரை பரிசிக்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமையானால் 16 முடிய, அங்கு சிதேக்கியா என்கின்ற ஒருவரை கர்த்தர் ராஜாவாக்கிற பொழுது அவனுக்கு 21 வயது தான் ஆனது. While he was 21 years, அவருக்கு 21 வயது ஆகும் பொழுது தேவன் சிதேக்கியாவை ராஜாவாக அமர்த்துகிறதை பார்க்கிறோம். நாம் அந்த 11வது வசனம் மேற்படி நாம் தொடர்ந்து வாசிக்குமானால் எல்லா விஷயங்களும் நம்ம அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு தெளிவாய் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களிலே அவன் தேவனுக்கு விரோதமாக அநேக விதமான பொல்லாப்புகளை செய்ததாக தொடர்ந்து வசனங்களிலே நம்மாலே பார்க்க முடியும். தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை அவர் செய்து வந்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களுக்கு செவிகொடாமல், தேவதாசர்களுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல், வணங்கா கழுத்துள்ளவனாக, தன்னுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி பிடித்து கொண்டவனாக, தேவனுக்கு செவிகொடாதவனாக அவன் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேவ மனிதராகிய எரேமியா என்கின்ற தேவ மனிதனுக்கு முன்பாக அவன் தம்மை ஒருபோதும் தாழ்த்தவில்லை, அவரை மதிக்கவில்லை, வணங்கவும் இல்லை. இப்பேற்பட்ட மனிதனாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு படி மேல, தேவனுடைய ஆலயம், அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற தேவாலயத்தை அவன் தீட்டுப்படுத்துகிறவராயும் காணப்படுகிறார். வசனம் 15 சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்போம். 15வது வசனத்தில், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆமென். நல்லா கவனிங்க. இப்பேற்பட்ட பொல்லாத குணங்கள் கொண்டவராய் சிதேக்கியா அந்த நாட்களில் அரசாண்டு கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும்
தமது வாசஸ்தலத்தையும் காப்பாற்றுவதற்காக எப்படியாகிலும் அவருடைய ஜனங்கள், இந்த சிதேக்கியாவின் கீழ் இருக்கின்ற ஜனங்களையும் அந்த நாட்டையும் காப்பதற்காக தேவன் மகா இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா இரக்கமுள்ளவராய் இருந்தபடினாலே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமாய் இருந்தபடினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக, தேவனுடைய வாயின் வார்த்தைகளாக, தேவனுடைய சத்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய் தேவன் அந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். வசனம் 16 சொல்லுகிறது. எடுத்தோல் வாசிக்கலாம். 16வது வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே தம்முடைய ஜனத்தையும் தம் நாட்டையும் காக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, எப்படியாவது அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்பினாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணினார்கள். தேவனுடைய ஊழியர்களை, ஆமென், அவருடைய வார்த்தைகளையும் அசட்டை பண்ணினார்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அனுப்பிய தம்முடைய ஊழியர்களை, ஸ்தானாபதிகளை, ஆமென், நற்செய்தி கூற வந்த தேவ பிள்ளைகளை அவர்கள் பரியசித்தார்கள், அவர்கள் ஏளனம் பண்ணினார்கள், அவர்களை, ஆமென், அநேக விதத்திலே துன்புறுத்துகிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலே மௌனமாயிருந்ததில்லை, மௌனமாயிருக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஆமென், கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களெல்லாம் பரிகசித்தார்களோ, எவர்களெல்லாம் நிந்தித்தார்களோ, எவர்களெல்லாம் இந்த ஸ்தானாபதிகளை அசட்டை பண்ணினார்களோ, அவர்கள் மேல் தேவனுடைய கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மேலே கோபம் இறங்கிற்று. அந்த ஜனத்தின் மேல் மூண்ட பொழுது அவர்கள் சகாயம் இல்லாமல் போய் கைவிடப்பட்ட நிலையிலே, ஆதரவற்ற நிலையிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அழிக்கப்பட்டார்கள். வசனம் 20 நாம் வாசிக்கிறோம். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். ஆமென். இது பரிதாபமான ஒரு முடிவு. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போனான். தொடர்ந்து என்ன நடக்கிறது? பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கு, அவன் குமாரரும் அவனுடைய குமாரத்திகளும் அவனுடைய குடும்பம் எல்லாருமே அடிமைகளாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஒரு அடிமையாய் சென்று கொண்டிருக்கிறதை போனதை நம்மால பார்க்க முடியும். அடிமை என்பது அந்த நாட்களிலே மிகவும் கொடுமையான ஒரு நிலை. அடிமைகளுக்கு சுதந்திரம் இல்லை. அடிமைகள் சுயேட்சையா சுற்ற முடியாது, திரிய முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. அடிமைகள், ஆமென், வாதிக்கப்பட்டார்கள். அடிமைகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆம், எகிப்திலே தேவ பிள்ளைகள் அடிமைகளாக, ஆமென், அவர்கள் ட்ரீட் பண்ணப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கொடுமைகளை அனுபவித்தார்கள். எனவே அவர்கள் ஜீவன் கசப்பாய் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மோசே என்ற பக்தனை அவர்கள் நடுவில் அனுப்புகிறார். தேவன் தாமே அந்த மோசையை கொண்டு அவர்களை விடுதலை ஆக்குகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு தேவனுடைய அந்த ஸ்தானாபதிகளையும் தேவனுடைய காரியங்களையும் அவன் தீட்டுப்படுத்தினதினாலும், தேவ ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினதினாலும், தேவ ஸ்தானாபதிகளை அவன் பரியாசம் பண்ணினதினாலும், அவளை அசட்டை பண்ணினதினாலும், ஆமென், தேவன் அவனை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயங்கரமான ஒரு முடிவை அவன் சந்திக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது
கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதத்தை வாசிப்போம். 107வது சங்கீதம் 10, 11, 12. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். வேதம் தெளிவாக அந்த சூழ்நிலைகளை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின அந்த ஜனங்கள், அந்த சிதேக்கியாவின் ஆட்கள், அந்நாட்களிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடினால உன்னதமானவருடைய ஆலோசனையை பாருங்களேன், மனுஷனுடைய ஆலோசனைகள் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய அந்த கர்த்தருடைய ஆலோசனையை அவர்கள் அசட்டை பண்ணினபடினாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தாலே தாழ்த்தினார். அவருடைய இருதயங்களை தேவன் வருத்தத்தாலே தாழ்த்தினார். அது மட்டுமில்ல, சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள். அவர்களுக்கு சகாயம் கிடைக்கல. தேவனுடைய ஆதரவு முறிந்து போயிற்று. தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கத்திற்கு அவர்கள் தூரமாய் விட்டார்கள். அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் செவி கொடாமல் அவைகளை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய நிலைமைதான் நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நாம் நினைப்போம், அசட்டை பண்ணிவிட்டால் அது ஒரு பெரிய பெருமையோடு பேசிக்கொண்டிருப்போம். வந்த ஊழியர்களை விரட்டி விட்டோம், ஊழியத்தை நாம் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி அதமாக்கி விட்டோம் என்று சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் தேவன் அதை பார்க்கிறவராக, அசட்டை பண்ணுகிறவர்களை விசேஷமாக தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் வருத்தத்தால் தாழ்த்தினார். அவர்கள் மரணபரியந்தம் வேதனைகளோடு வாழ்ந்ததாக நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில், சங்கீதம் 10:3, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆமென். துன்மார்க்கன் தன் உள்ளத்திலே இச்சையில் பெருமை பாராட்டுகிறான். உள்ளத்தின் இச்சையினாலே அவன் பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அவன் துன்மார்க்கன். தான் செய்தது சரி என்பதை போல இப்படி அனமைன் ஸ்தானாபதிகளையும் ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் துரத்துவதும் விரட்டுவதும், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களை அசட்டை பண்ணுகிறதும் எல்லாம் கூட அவன் ஏதோ பெரிய மேன்மையாக கருதுகிறான். துன்மார்க்கன். வேதம் சொல்லுகிறது, அவன் பொருளை அபகரிக்கிறவன் கர்த்தரை ஆமென் சபித்து அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? கர்த்தரையே அவன் சபித்து அசட்டை பண்ணுகிறான் இருக்கிறான். ஏன்னா அவன் துன்மார்க்கன். அவனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இல்லை, கெட்ட எண்ணங்கள், துன்மார்க்கமான எண்ணங்கள், கேடான எண்ணங்கள் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அவன் நல்லதை விரும்பவே மாட்டான், நல்லதை செய்ய விரும்பவே மாட்டான். தன்னுடைய இருதயத்தின் நிறைவுதான் அவனுடைய வாய் பேசும். அது போலதான் இன்னைக்கு அவனுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த துன்மார்க்கமான கிரைகள் நிமித்தமாய் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனாய், சபிக்கிறவனாய், தேவதாசர்களையும் தேவ ஊழியங்களுக்கு விரோதமாகவும் அவன் கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் துன்மார்க்கன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கவே கூடாது. தேவ பிள்ளைகள் ஒருபோதும் துன்மார்களுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையா இருக்க கடவுள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 1:30 வாசிப்போம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இது கர்த்தருடைய வேதனை, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வேதனை, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவருடைய ஆதங்கம், அவருக்குள்ள இருக்கிற அந்த மனக்குமுறல். அவர் சொல்றாரு,
என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. துன்மார்களுடைய ஆலோசனைகளை தான் விரும்புகிறார்கள். கேடானவர்கள், கெட்டவர்களுடைய ஆலோசனைகளை தான் அதிகமாக செவி கொடுக்கிறார்களே ஒழிய, இதோ பரிசுத்தரும் நீதிமானும் ஆமென் அதிசயங்களை செய்கிறவரும் புனிதராகி என் வார்த்தைகளை ஒருபோதும் அவர்கள் என்ன செய்யல, விரும்பாமல் இருக்கிறார்களே. அவர்களின் ஆலோசனை அவர் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மனமில்லை. என்னுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னார், நம்மை கடிந்து கொள்கிறார் என்று சொன்னார், நம்முடைய நலனுக்காகவே, நம்மை பரிசுத்தவான்களின் பாதையிலே கொண்டு செல்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அப்படியாக சிட்சிக்கிறதையும் அவர் நம்மை நடத்துகிறதையும் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். தகப்பன் தன் சிநேகிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறதை போல ஆமென் பொல்லாதவர்களாகி இவர்களே சிட்சிக்கிறார்கள் என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தெய்வம் பிதாவானவர் நாம் ஒவ்வொருவரும் வடிவிலகி போகக்கூடாது, தவறான பாதையில கடந்து போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பக்தனாகிய ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். ஆமென். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். அவரை பார்க்காதபடி, இயேசுடைய முகத்தை பார்க்காமல், அவருடைய பிரசன்னத்தை தேடாமல், அவருடைய வேதத்தை பார்க்காமல் நம்முடைய முகங்களை திருப்பிக் கொள்கிறோம், மறைத்துக் கொள்கிறோம். ஆமென். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். அவரை நாம் எண்ணாமல் போகிறோம். ஏன், எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டார்? பிரியமானதோட பிள்ளைகளே, அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் நாம் சரியா இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அசட்டை பண்ணப்பட வேண்டும்? எதை நாம் அசட்டை பண்ணுகிறோம்? இயேசுவை அசட்டை பண்ணுகிறோம் என்பது எப்படி வெளிப்படும் என்றால், வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எப்படி இயேசுவை அசட்டை பண்ணுகிறான். வாசிப்போம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை அழைத்து சொன்னார். அந்த 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களோட பேசுகிறார். இதோ நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களாக, நல்ல செய்தியை போதிப்பீர்களாக, நற்காரியங்களை அறிவிப்பீர்களாக, எந்த விதமான சமுதாய குழப்பத்தையோ, சமுதாயத்தில கலவரங்களையோ, சமுதாயத்தில எந்த விதமான தீங்கை விளைவிக்கக்கூடிய காரியங்களையோ ஒரு காலம் பேசக்கூடாது. நீங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கேட்கிறவருடைய இருதயங்களுக்கு ஆறுதல், ஆமென், சமுதாயத்திற்கு சமாதானமும், மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் ஆமென் உண்டாக நீங்கள் பேசுங்க, நற்செய்தி அறிவிப்பீர்களாக. பரலோகம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் சமாதானம். அதை குறித்து நீங்கள் பிரசங்கியுங்கள். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், துன்மார்க்கமான வழியை விட்டு விலக வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை நீங்கள் சுவிசேஷமாக அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி அனுப்பும் வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் உங்களை அல்ல, என்னை அசட்டை பண்ணுகிறான். ஏனென்றால் நீங்கள் அறிவிக்க செல்வது உங்களுடைய வார்த்தைகள் அல்ல,
என்னுடைய வார்த்தைகள் நீங்கள் அறிவிக்கிறபடினால அவர்கள் அவைகளை அசட்டை பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள், நல்ல செய்தியை சொல்லுங்கள். மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அளிக்கக்கூடிய சமாதானத்திற்கான வழி, சந்தோஷத்திற்கான வழி, ஆசீர்வாதத்திற்கான வழிகளை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, ஆமென். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். எனவே நீங்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆமென் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய வேத புத்தகத்தை தூக்கி எறிகிறதை பார்க்கிறோம். வேதத்தை தூக்கி எறிகிறது மட்டுமில்லை, எரிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆமென். அது தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த வெறுப்பை காண்பிக்கிறது. கர்த்தர் மேல் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வெறுப்பு, தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு விரோதமாக ஆமென் துன்மார்க்கமான சிந்தனை பிசாசானவன் கொண்டு வருவான். நாமோ அப்படி இராமல் வேதத்தை நேசிப்போமாக. நாம் நேசித்தால் மிகுந்த சமாதானம் நிச்சயம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் வரும் பொழுது அது நம்மை சமாதானத்திற்குள்ளாக வழிநடத்தும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வேத வார்த்தைகளை அதிகமாய் கவனமாய் கேட்பீர்களாக, சத்தியத்தை கேட்பீர்களாக. அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. வேதத்துல வாசிக்கும் பொழுது இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்லுகிறவர்களே என்ன செய்கிறார்களாம்? இந்த கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் வருகிறதை பார்க்கிறோம். திருவிருந்து என்று சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய பந்தியை மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வாரத்திலே ஒரு முறை, அதாவது அந்த சபைகளை திருவிருந்து அவர்கள் அறிவித்த அந்த நேரம் மட்டும் வந்து திருவிருந்தில பங்கு பெற்றவர்களாய், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றவர்களாய் செல்லுகிறார். அது மகா பெரிய தவறு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் கொரிந்தியருக்கு பட்டணத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11 22வது வசனம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இதோ கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் வருகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்னைக்காவது ஒரு நாள் பந்தியில போனால், பந்தியில பங்கு பெற்றால் நமக்கு பரலோகம் கிடைத்து விடும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடலாம் என்று தவறான எண்ணம் கொண்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா என்று கேட்கிறார். தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி ஆலயத்திற்கு வரமாட்டாங்க, ஆராதனையில கலந்து கொள்ள மாட்டோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தருடைய பந்தியில வந்து பங்கு பெறுவது இது தவறு. அது தேவன் விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. சபை கூடி வருதலை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அது தேவ நியமித்த கட்டளை. ஓய்வு நாள் கர்த்தருடையது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நாம் சொல்லி வரணும், தேவனை ஆராதிக்க வரணும். சபை கூடி வரும் பொழுதெல்லாம் நாம் கூடி வரணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இல்லை என்றால் நாம் அதை தெரிந்தும் நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். வேதத்துல வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் நாட்களிலே அந்த வனாந்தரத்திலே பாளையத்திலே அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன விதமான காரியங்கள் செய்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறார். மோசே அவர்களுக்காக தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட திறப்பில் இருப்பதை பார்க்கிறோம். தேவன் அவர்களை அழிக்க நினைத்தாராம். பாருங்கள், வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 24 முதல் 27 முடிய. சங்கீதம் 106 24 முதல் 27 முடிய வாசிப்போம்.
அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். பிரியமானதோட ஜனமே, தேவ பிள்ளைகள் செய்த காரியத்தை பாருங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல், தேவனுடைய வார்த்தை மோசேயினால் சொல்லப்பட்ட தேவ ஆலோசனைகளை அவர்கள் அசட்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசேக்கு தெரிந்து போயிற்று, இந்த ஜனங்களை தேவன் கண்டிப்பாக அடிப்பாரு அழிப்பாரு. அதற்காக மோசே எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். ஆண்டவரிடத்துல போராடி மன்றாடுகிறதை பார்க்கிறோம். திறப்பில் நிற்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதே என்று சொல்லி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியாதவர்களாய் போனார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசிக்கொண்டு அவர்களை நடத்தி கொண்டு போனார். அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல், அவரை விசுவாசியாமல் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மோசே, ஆரோனை, யோசுவா குறித்து, தேவனுடைய ஆலோசனைகளை குறித்து அவர்கள் முறுமுறுத்தார். அசட்டை பண்ணிக்கொண்டு, பரியாசம் பண்ணிக்கொண்டு, இன்றைக்கு இப்படி பேசினாரு, நேற்று இப்படி பேசினாரு, இப்படியெல்லாம் கமெண்ட் அடித்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை இப்படி கழித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே ஆமென் அழியவும், பாருங்க, மடியவும் அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படும்படியாகவும் அவர்களுக்கு விரோதமாய் தம்முடைய கையை ஆமென் தேவன் எடுத்தார். பற்பல தேசங்களுக்கு அவர்கள் ஓடும்படியார், சிதறி போகும்படியார் ஆமென் தேவன் தம்முடைய கரத்தை ஓங்கினார், கையை எடுத்தார். எவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவம் பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அசட்டை பண்ணி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல், கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அற்பமா எண்ணி பரிகசித்த அந்த ஜனங்களுக்கு நேராய் கர்த்தர் தம்முடைய கரத்தை எடுத்தார். எவ்வளவு பயங்கரம்! கர்த்தர் தம்முடைய கரத்தை எடுப்பது அவருக்கு சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் உள்ளவராக தான் இருந்தார். ஆனால் இவர்களோ நாளுக்கு நாள் தேவனை சோதிக்கிறவர்களாய், தேவனை பரிகசிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முறுமுறுக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை கிண்டலும் கேலியுமாக ஆமென் பேசுகிறவர்களாய் காணப்பட்டபடினாலே தேவன் தம்முடைய கையை எடுத்தார். ஆமென். அதில் அநேகர் மாண்டு போனார்கள், அநேகர் அழிந்து போனார்கள், அநேகர் வேதம் சொல்லுகிறபடி சிதறடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போமாக. பிரியமானதோட பிள்ளைகளே, நாம் யாவரும் தேவனுடைய ஆமென் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தையோ, அவருடைய வார்த்தைகளையோ, அவருடைய பிள்ளைகளையோ, அவருடைய ஊழியர்களையோ ஒருபோதும் அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே நமக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து அப்படி பலப்படுத்தி உங்களை நடத்துவாராக. ஆமென்.